ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் மெனுவில் எடுத்துருக்கிறது ஒரு சவுத் இண்டியன் ஸ்பெஷல், ஒரு தமிழ் பாரம்பரியம் மிக்க குழம்புங்க. பருப்பு உருண்டை குழம்பு நிறைய வகை இருக்குது. செட்டிநாடு வெரைட்டி இருக்குது, தஞ்சாவூர் ஸ்டைல் இருக்குது, அக்ரஹாரம் பருப்பு உருண்டை குழம்புலாம் நிறைய இருக்குது. இதில் சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸு அவங்க டேஸ்ட் அந்த மாதிரி மாறும். இன்றைக்கி நான் பண்ணுறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க, ஒரு பர்ஃபெக்டான பருப்பு உருண்டை குழம்பு. ஏன்னா அதில் முக்கியமானது அந்த கன்சிஸ்டன்சி, அதாவது அந்த கிரேவியில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த பருப்பு உருண்டை மட்டும்தான் நமக்கு அது ஒரு இலையில பரிமாறப்போ ஒரு தட்டில் பரிமாறப்போ அது இருக்கணும். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அது ஒரு லுக் அண்ட் ஃபீல் எப்படி பர்ஃபெக்டாக கொண்டு வரணும்னு பார்ப்போம். அதோட டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். வாங்க, இன்றைக்கி இதையும் வழங்கும் பர்ஃபெக்டான பருப்பு உருண்டை குழம்பு. ஐ எம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு 3 ஸ்டேஜாக பிரிச்சிடுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான பருப்பை ஊற வச்சு அரைக்கிறது. அதுக்கப்புறம் சிம்பிளாக அதோட தேங்காய் மற்ற அந்த இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி அதை பேஸ் அரைக்கிறது. ஏன்னா அதை அரைச்சி விட்ட குழம்புன்னு சொல்லலாம், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கம்பைன் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு குழம்பா அந்த கன்சிஸ்டன்சி எப்படி பண்ணுறோம் அதான் பார்க்க போகிறோம். வாங்க, டைரெக்டாக குக்கிங் ப்ராசஸ் போகலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற பருப்பு ரேஷியோ, அதை ஊற வைக்கிறது, அதை பார்த்துருவோம். இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான அந்த உருண்டை, அதுதான் அவங்க முக்கியம். அந்த பருப்பு உருண்டை அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து நிறைய பேர் கடலைப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் யூஸ் பண்ணுற ரெசிபியில் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. ரேஷியோ இந்த எக்ஸாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ துவரம்பருப்பு 3 பங்குன்னா கடலைப்பருப்பு 1 பங்கு. ஸோ 1:3 அந்த ரேஷியோவில் இதை நல்ல ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஏன்னா கடலைப்பருப்பு ஊறதுக்கு டைம் ஆகும். அதோட ஒரு 4-5 காஞ்ச நீட்ட மிளகா, அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இது நல்லா வடிகட்டிட்டு இதை இப்போது நல்லா ஒரு டைட்டாக பிடிக்கிற மாதிரி நம்ம உப்பு போட்டு அரைச்சி வச்சிடறோம். இதை ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ போட்டு அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதான் ஸ்டேஜ் 1. அதை ஃபஸ்ட் எப்படின்னு பார்த்துருவோம். ஸோ மந்த்ரா கடலை எண்ணெய் டேம்பர் ப்ரூஃப் பேக்கில் வருது. ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சதில் மொத்தம் 6 இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு இதை என்ன பண்ணுறோம், இப்படி சின்ன சின்னதாக உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கிறோம். ஸோ இது வந்து தண்ணியே இல்லாமல் தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரைங்க. அப்படின்னா தான் இது நமக்கு இந்த உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போது எண்ணெயில் வறுத்து நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம். இதில் சால்ட்டும் போட்டிருக்கோம். ஸோ இதனால் இதே வந்து நம்ம அழகாக சாப்பிட்லாம். பட் இதை பேஸ் பண்ணி இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணி எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அது அரைச்ச மாதிரியே இப்போ என்ன பண்ணியிருக்கேன், தேங்காயும் அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை சேர்த்து இதே மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக ஒரு சட்னி மாதிரி அரைச்சிருக்கேன். நல்ல மைய அரைச்சிருங்க. இதையும் தான் அந்த குழம்புல சேர்த்து நம்ம ஃபைனலாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அடுத்து இப்போ அந்த உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையை நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு அடுத்து நம்ம குழம்பு பண்ணுற ஸ்டேஜ் என்னென்னு பார்ப்போம். அதில் ரொம்ப முக்கியம், இந்த பருப்பு உருண்டை குழம்புலாம் நம்ம அரைச்சி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. பட் ஆனால் அந்த ஸ்லோ குக்கிங்கில் பண்ணுறப்போ அந்த குழம்போட கிரேவி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த உருண்டை மாவு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம கடலெண்ணெயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம போட்ட கடலை உருண்டை நல்லா பொரிஞ்சு நல்லா அந்த சலசலப்பெலாம் அடங்கி மேலே அழகாக மிதந்து இந்த மாதிரி வர ஸ்டேஜில் இது இப்போது குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அழகாக அந்த கோல்டன் கலர் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ அடுத்து இதிலேருந்து நம்ம எப்படி ஃபைனலாக அந்த குழம்பை அசம்பிள் பண்ணி நம்ம அழகாக முடிக்க போகிறோம்னு பார்ப்போம். பருப்பு உருண்டை நமக்கு ரெடி. அதே மாதிரி நம்ம அரைச்ச கோகோனட் அண்ட் சோம்பு பேஸ், அதை தேங்காய் சோம்பு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அந்த பேஸ்ட் ரெடி. இப்போ நம்ம டேரெக்டாக ஃபைனலாக அந்த குக்கிங் ஸ்டேஜ் 3க்கு போயிடலாம். நான் இப்போ ஒரு கடாய் மண் சட்டி எடுத்திருக்கேன்.
இதில் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம ப்ராசஸில் வந்து இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த நல்லெண்ணெய் நல்ல அழகாக ஃபைனலாக அந்த மிதக்குது இல்லையா, அதுதான் அந்த குழம்புக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இப்போது நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்தோடனே இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுவோம். போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 காஞ்ச உருண்டை மிளகா, ஸோ அது இப்போ பொரிஞ்சு நல்லா வரப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், ஸோ இப்போ நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு, முழுசாக இருக்கிற பூண்டு தான் போடுறோம், நம்ம கட் பண்ணல. ஸோ இதில் வந்து எப்பொழுதுமே இந்த ப்ராசஸ் எப்படின்னா, இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ குக்கிங், அதாவது மெதுவாக நீங்கள் குக் பண்ணணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு வந்து ஆல்மோஸ்ட் இந்த தக்காளியோடு சேர்ந்து நல்ல பேஸ்ட் ஆகி ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும். நம்ம அரைக்க போகிறதில்ல, பட் ஆனால் அந்த குக்கிங் ப்ராசஸில் அதை நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஸ்லோவாக லாங் பீரியட், அதாவது ரொம்ப நேரமாக குக் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போது நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு ஓரளவு நல்லா வதங்கி ஓரளவுக்கு நல்லா குக்காகி அந்த சலசலப்பு எண்ணெயில் இருக்கிற சலசலப்பு அடங்கணுன்னா இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு சால்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த தக்காளி ஓரளவு நல்லா குக்காகி வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான பொடியை போடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, அதே அளவுக்கு தனியா பொடி, இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு வாட்டி இந்த ரா ஃப்ளேவர், இந்த பொடியில் இருக்கிற ரா ஃப்ளேவர்லாம் குக் ஆகி வர வரைக்கும் இதை நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் நல்லா குக் பண்ணிடுவோம். ஸோ இப்போது நம்ம ஆட் பண்ண தக்காளி நம்ம எல்லாமே நல்ல அந்த மசாலா பவுடரோடு சேர்ந்து குக் ஆகி ஒரு பேஸ் மாதிரி அழகாக குக் ஆயிடுச்சு. அந்த ஆயில் செப்பரேட்டாக கரெக்டாக வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணி, கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி, வார்ம் வாட்டரில் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த புளித்தண்ணி லைட்டாக ஒரு கொதித்து வரப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 2 பிஞ்ச் அந்தளவு போட்டால் போதும். ஸோ இப்போது அந்த பெருங்காயம் போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை இதில் சேர்த்துருவோம். ஏன்னா அது ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆனால் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் போடுறப்போ கொஞ்சம் திக்காகி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். இது இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போது நம்ம புளி சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டு அது தேவையான உப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டோம் நம்ம வதக்கிறப்போ
அது தண்ணி விடுறதுக்காக. ஸோ இப்போது மீதி ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு இதில் இந்த பேஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பாதி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது இதுக்கப்புறம் இது நல்ல ஒரு கொதி வரலாம். ஸோ இப்போது நல்லா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த இது ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூஸ்வலாக நான் இப்படி என்ன பண்ணுவேன், நம்ம சேனலில் இருக்கிற நிறைய குழம்பு வகைக்கு வந்து தக்காளியை அரைச்சி மிக்சியில் அரைச்சி போடுவோம். ஸோ இன்றைக்கி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு எது பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சி போடலாம். இல்லை இந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் தான். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன ஒரு பீஸ் வெல்லத்தை இதில் நான் ஆட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு பேலன்ஸ், டேஸ்ட்டில் ஒரு பேலன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த வெல்லம் கரைஞ்சோடனே நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கிற பருப்பு உருண்டையை இதில் ஆட் பண்ணுவோம். எப்பொழுதுமே இந்த பருப்பு உருண்டை வந்து கொஞ்சம் ஊறி கொஞ்சம் பெருசாகும். அதனால் நீங்கள் ஃப்ரை பண்ணது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போடுங்க. இது வந்து கொஞ்சம் அந்த குழம்ப கொஞ்சம் திக்காக்கும், இந்த உருண்டையும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னொரு 2 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே இப்போ ஃபைனலாக இந்த இதில் ஜஸ்ட் ஒரு நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு ஆட் பண்ணி ஒரு ஃப்ளேவர், ஒரு நல்லெண்ணெய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் உண்டு. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸில் இந்த உருண்டை கொஞ்சம் நல்லா ஊறி இதில் இருக்கிற கொஞ்சம் காரத்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் வெல் பேலன்ஸ் ஆகி ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகி கரெக்டாக இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியாக இருந்தால் கூட அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.